வணக்கம். நான் உங்கள் மோகனா. 6/9/2025 சனிக்கிழமை. தினத்தந்தி. மௌனமே சிறந்த ஆயுதம். சினிமா செய்திகள். வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி நடித்த விடுதலை படம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்து பிரபலமானவர் பவானி ஸ்ரீ. இவர் நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ் குமாரின் தங்கையும் ஆவார். வெங்கி அட்லுரி இயக்கத்தில் சூர்யா நடித்து வரும் புதிய படம் உள்ளிட்ட சில படங்களில் தற்போது பவானி ஸ்ரீ நடித்து வருகிறார். இதற்கிடையில் தேவையற்ற சங்கடங்களையும் சர்ச்சைகளையும் தவிர்க்க மௌனத்தை கடைபிடிப்பது நல்ல வழி என்று பவானி ஸ்ரீ தெரிவித்துள்ளார். அவர் கூறும்போது, எப்போதுமே பிரபலங்களை சுற்றி விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்யும். அதுபோன்ற சமயங்களில் நாம் வார்த்தைகளை உதிர்ப்பதோ கோபம் கொள்வதோ தேவையற்றது. அது நம் நிம்மதியை கெடுத்துவிடும். சில வேளைகளில் வார்த்தைகளை விட மௌனம் தான் நம்மை காப்பாற்றி கரை சேர்க்கும். அந்த வகையில் மௌனமே சிறந்த ஆயுதம் என்றார். அடுத்தது பாருங்க. அரைத்த மாவை அரைக்க விரும்பவில்லை ஜிவி பிரகாஷ் குமார். ஜெயக்கொடி அமல்ராஜ் தயாரித்து மு மாறன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் தேஜு அஸ்வினி நடித்துள்ள பிளாக்மெயில் படம் விரைவில் திரைக்கு வருகிறது. சென்னையில் நடந்த இதன் படவிழாவில் ஜிவி பிரகாஷ் குமார் பங்கேற்று பேசும்போது, படங்களில் நடிக்கும் போது யதார்த்தமாக நடிக்க வேண்டும் என்று நினைப்பேன். அதேவேளை விதவிதமான கதாபாத்திரத்தில் நடிக்க விரும்புகிறேன். அது மட்டும் தான் என் தேர்வாக இருக்கிறது. அதுதான் என் பலம். மாடரின் உலகத்தில் நல்லவனாகவே நடிப்பதை யாரும் ஏற்க மாட்டார்கள். அரைத்தமாவே அரைக்க விரும்பாததால் தான் பேச்சுலர் என்ற கதைகளில் தைரியமாக நடித்தேன். இன்னும் சொல்ல போனால் தனுஷ், பகத் பாசில், விஜய் சேதுபதி அவர்கள் போன்ற விதமான நடிப்பை கொடுக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். பிளாக்மெயில் படமும் அப்படித்தான். படத்தில் இடைவேளைக்கு முன்பு வரும் 40 நிமிடங்களை யாரும் மிஸ் செய்து விடாதீர்கள். எப்போதுமே திட்டமிட்ட வேலையை நான் தாமதம் செய்வதில்லை. அப்படி இருந்தால் தான் நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் என்னால் தொடர முடிகிறது என்றார். ஓணம் வந்தல்லோ திரு ஓணம் வந்தல்லோ. இந்த பாருங்க, நடிகைகள்லாம் அழகா போட்டோ எடுத்திருக்காங்க. மலையாள மக்களின் அறுவடை திருநாளான ஓணம் பண்டிகை நேற்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பிரபலங்கள் ஓணம் பட்டாடை உடுத்தி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். அந்த வகையில் ஸ்வேதா, பவத்திகா, அதுல்யா ரவி, யாஷிகா, ஆனந்த், மாளவிகா மேனன், ஸ்வேதா மேனன், கீர்த்தி ஷெட்டி, அபர்ணா தாஸ், மமிதா பைஜு, அனு மோல், சாக்ஷி அகர்வால், மாளவிகா மோகனன், ஓவியா ஆகியோர் ஓணம் பண்டிகையை கொண்டாடிய காட்சி. தொழில் நஷ்டத்தால் சொந்த ஓட்டலை இழுத்து மூடுகிறாரா ஷில்பா ஷெட்டி. இந்த பாருங்க, இழுத்து மூடுகிறாரா ஷில்பா ஷெட்டி. பாலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகையான ஷில்பா ஷெட்டி தொழில் அதிபராகவும் கலக்கி வருகிறார். மும்பை பாந்திராவில் இவருக்கு சொந்தமான நட்சத்திர ஓட்டல் செயல்பட்டு வருகிறது. இதற்கிடையில் கணவரது தொழில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக தனக்கு சொந்தமான நட்சத்திர ஓட்டலை இழுத்து மூட ஷில்பா ஷெட்டி முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியானது. சமூக வலைதளங்களிலும் இது பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் இதனை ஷில்பா ஷெட்டி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இது குறித்து அவர் கூறும்போது, எனது நட்சத்திர ஓட்டலை மூடப்போவதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது, அதேவேளை சிரிப்பாகவும் வருகிறது. இந்த தகவலில் எந்த உண்மையும் கிடையாது. நட்சத்திர ஓட்டல் செயல்பட்டு வரும் இடத்துக்கு அருகே புதிதாக தென்னிந்திய உணவுகள் சுட சுட கிடைக்கும் வகையில் புதிய உணவகத்தை திறக்க முடிவு செய்திருக்கிறோம். மேலும் எனது ஓட்டலின் புதிய கிளைஜூகு பகுதியில் தொடக்கவும் திட்டமிட்டுள்ளோம். இப்படி தொழிலின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் எங்களிடம் இப்படி கேட்கலாமா என்று செல்லமாக கோவிக்கிறார் ஷில்பா ஷெட்டி. ரசிகர்கள் என்னை மறக்க மாட்டார்கள். அனுஷ்கா அவர்கள் மறக்க மாட்டார்களா பாருங்க. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக ஜொலித்த அனுஷ்கா திடீரென உடல் எடை கூடி போக வாய்ப்புகளை இழந்தார்.
கடைசியாக 2023ஆம் ஆண்டில் மிஸ் ஷெட்டி மிஸ்டர் போலீஸ் ஷெட்டி என்ற தெலுங்கு படம் வெளியாகி இருந்தது. 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு சிங்கம் 3 அவர் தேடி தமிழ் படத்தில் நடிக்கவில்லை. தற்போது கிறிஸ் ஜாகர்லா முடி இயக்கத்தில் விக்ரம் பிரபுவுடன் இணைந்து நடித்துள்ள காத்தி படம் உலகம் முழுவதும் இன்று வெளியாகி இருக்கிறது. இது குறித்து அனுஷ்கா அவர்கள் கூறும்பொழுது, மீண்டும் திரையுலகுக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ரசிகர்கள் எப்போதுமே என் மீது அன்பாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டார்கள் என்பதை பெருமிதமாகவும் கர்வமாகவும் சொல்லிக் கொள்வேன். இது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொண்ட கதை. பாகுபலி படத்துக்கு பிறகு எனது கதைகளை பார்த்து பார்த்து தேர்வு செய்து வருகிறேன். ஒரு படத்துக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் முதல் அதிகபட்சமாக 1 வருடம் வரை ஆகிறது என்பதால் இனி வரும் காலங்களில் என் கதை தேர்வில் மிகவும் கவனமாக இருப்பேன் என்றார். அடுத்தது பாருங்க, பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காக விஜய் சேதுபதி அவர்கள் ரூபாய் 75 கோடி சம்பளமா. இந்த பாருங்க, தமிழ் தாண்டி பல்வேறு மொழிகளிலும் அதாவது பிக் பாஸ் என்ற ரியாலிட்டி ஷோ நடத்தப்பட்டு வருகிறது. டிவியில் அது ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இதில் கடந்த 7 ஆண்டுகளாக பிக் பாஸ் நிகழ்ச்சியை கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கி வந்தார். படப்பிடிப்பு மற்றும் அரசியல் பணிகள் காரணமாக 7வது சீசன் உடன் கமல்ஹாசன் அவர்கள் பணிகள் காரணமாக நிறுத்தி கொண்டார். தற்போது அவர் எம்பி ஆகிவிட்டார். அந்த வகையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 8வது சீசனை முன்னணி நடிகரான விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கினார். இதற்காக அவருக்கு ரூபாய் 60 கோடி வரை சம்பளம் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 9வது சீசன் விரைவில் தொடங்கப்பட இருக்கிறது. இதனையும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுத்து வழங்க இருக்கிறார். இதற்காக அவருக்கு 75 கோடி சம்பளம் போட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மதராசி சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கலாச்சாரத்தை வேறொருக்கும் கதை. தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரத்தை புகுத்தும் நோக்கில் வட இந்தியாவில் இருந்து 6 கண்டெய்னர்களில் கை துப்பாக்கிகளுடன் வித்யுத் ஜமாலும் சமீர் கல்லறகளும் சென்னை வருகிறார்கள். இதை தடுக்கும் முயற்சியில் காவல்துறையும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளும் தோல்வி அடைகிறார்கள். கைத்துப்பாக்கிகளை எப்படி அழிப்பது என்று திட்டமிடுகிறார்கள். இதற்கிடையில் ருக்மணி வசந்துடன் காதலில் சுற்றித் திரியும் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவர் காதலை முறித்து கொண்டு சென்றதால் விரக்தியில் சுற்றுகிறார். விரக்தியின் உச்சத்தில் தற்கொலைக்கு முயலும் சிவகார்த்திகேயனை போலீஸ் அதிகாரி பிஜு மேனன் சந்திக்கிறார். எப்படியும் சாக போகிறோம், சமூக விரோதிகளை வேட்டையாட பயன்படுத்தலாம் என திட்டமிடுகிறார். போலீசாரின் யோசனையில் களமிறங்கும் சிவகார்த்திகேயன் துப்பாக்கிகளை தேடி அழித்தாரா, சமூக விரோதிகளை களை எடுத்தாரா இல்லை என்பதை மீதி கதை. படம் முழுக்க ஆக்ஷன் அதிரடியில் கலக்கி இருக்கிறார் சிவகார்த்திகேயன் அவர்கள். மாலதி என்று உருகியிருக்கிறார். சிவகார்த்திகேயனை உருகியும் காதலிக்கிறார். துப்பாக்கி படத்தில் அதிக வேகமாக பயன்படுத்தியுள்ளார். அந்த ஆசையில் தான் இருக்கிறார் போல. அது அழகான கதாநாயகி, அதாவது அழகான கதாநாயகின் மட்டும் சொல்லாமல் ஓரளவு நடிப்பிலும் கவனம் இருக்கிறார். ருக்மணி வசந்த் வெகுளித்தனமான அவரது சிரிப்பழகு வில்லன்களை வித்யுத் ஜமாலும் சமீர் கல்லராலும் மாட்டுகிறார்கள். அனுபவ நடிப்பால் மிஜு மோகன் கவனம் இருக்கிறார். விக்ரம் லிவிங்ஸ்டன், தலைவாசல் விஜய் உள்ளிட்டோரின் நடிப்பிலும் நிறைவு. கதீப் இலோனின் ஒளிப்பதிவில் காட்சிகள் வியப்பு. அனிருத்தின் இசையும் பின்னணி இசையும் படத்தை தாங்கி பிடித்திருக்கிறது. பரபரப்பான காட்சிகள் படத்துக்கு பலம். லாஜித் மீறல் காட்சிகள் பலவீனம். பாதுகாப்பு நிறைந்த போலீஸ் நிலையத்தில் ஏது வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த அடிப்படை வல்லன்கள் ராஜ்யமாக காட்சிகள் வைத்தது ஏன்? காவல்துறை மீது என்ன கோபம் உங்களுக்கு? துப்பாக்கி சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்ற கதைகளில் பரபரப்பும் விறுவிறுப்பும் நிறைந்த காட்சிகளாய் படத்தை நகர்த்தி கவனம் ஈர்த்திருக்கிறார் இயக்குனர் AR முருகதாஸ் அவர்கள். மதராசி சூழ்நிலை கைதி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.